நம்ம நிறையா நற்கருணை அற்புதங்களை கேள்விப்பட்டிருக்கோம் யூக்கரிஸ்டிக் மிராக்கிள்ஸில். உதாரணத்துக்கு முதல் அற்புதம் வந்து லான்சியானோ அப்படின்னு சொல்லி இட்டாலி நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கிபி 750 நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக 2013 போலந்து நாட்டில் நடந்த வரைக்கும் நிறையா நற்கருணை மிராக்கிள்ஸ், யூக்கரிஸ்டிக் மிராக்கிள்ஸ், அதாவது ஆண்டவருடைய அந்த அப்பம் அவருடைய இரத்தமாக உடலாக அது உண்மையாகவே மாறி இருக்கக்கூடியதான் நம்ம யூக்கரிஸ்டிக் மிராக்கிள்ஸ் சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய உலகம் ஃபுல்லாக நடந்திருக்கிறது நமக்கு தெரியும். அதை வந்து அறிவியல் ஆராய்ச்சிக்கும் உட்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின ஒரு விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அருளாளரான கார்லோ அக்யூட்டிஸ் அவர் ஏற்படுத்தின அந்த இணையதளத்துக்கு நம்ம போகலாம். அதற்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி உலகம் எங்கெங்கே நடந்திருக்கு அதை பற்றின விவரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம், பட் அதோடைய ஃபோட்டோஸ் கூட நமக்கு இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு இப்போ ரீசெண்டாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம நாட்டில் கேரளாவில் இப்போது இந்த 2024 இந்த காலகட்டத்தில் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வீடியோ கேமராஸும் ஃபோட்டோ கேமராஸும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஸ்கூல் டீச்சர்ஸ் முன்னாடியும் பங்கு மக்கள் முன்னாடியும் தொடர்ந்து 5 தடவை 5 வாரம் நற்கருணையானது ஆண்டவருடைய இரத்தமாகவும் ஆண்டவருடைய உடலாகவும் சதையாகவும் மாறி இருக்கக்கூடிய அற்புதம் நடந்திருக்கு. இதை இன்னும் திருச்சி அங்கீகரிக்கலை. ஆனாலும் நிறைய புகைப்படங்கள் வீடியோஸ் என்னுடைய ஆதாரங்கள்லேருந்து இதை கண்டிப்பாக யாராலையும் ஃபேக் பண்ணியிருக்க முடியாது. இதை யாரும் ஏமாற்றிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது 2024 நம்ம கண் முன்னாடி இவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கக்கூடிய இந்த பகுத்தறிவு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த அற்புதம் நடந்திருக்கு. அதை பற்றின ஒரு சுருக்கமான விவரத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த அற்புதம் வந்து 2024 வருடம் ஜூலை மாதத்திலும் ஆகஸ்ட் மாதத்திலும் இந்த 5 மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு இதை தாண்டி 6வது 7வது அற்புதமும் நடந்துச்சு. 6வது வந்து மாதா சம்மந்தப்பட்டது, 7வது அவங்களுக்கான அந்த 5 காயம் வர சம்மந்தப்பட்டது. முதல்ல இந்த அற்புதம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா கேரளா அந்த ஸ்டேட்டில் வந்து கொச்சின்ற மாவட்டத்தில் புனித செபஸ்தியாரனுடைய ஒரு சாதாரண ஒரு பங்கு ஆலயத்தில் நடந்துச்சு. இவங்க ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி இருக்கும்போது இவங்க கையில் நற்கருணை கொடுத்துருக்குறாங்க. நம்ம பலமுறை இதை வந்து தவறுன்னு சொல்லி நம்ம சுட்டி காட்டியிருக்கிறோம். பட் கைகளில் நற்கருணை கொடுத்துட்டு இருக்கும்போது இவங்க ஒரு தடவை ரொம்ப பயபக்தியாக கையில் வந்து நற்கருணை பெற்றிருக்காங்க. அந்த நற்கருணை வந்து நற்கருணை உள்ளேருந்து ரத்தம் வந்திருக்கிறது, ரத்தம் கலரில் அது மாறி இருக்குது. இவங்க உடனே அதை காமிச்சிருக்காங்க. அதை பங்கு தந்தை வந்து அதை எடுத்து பத்திரப்படுத்தி அதை வந்து டேபர்நேக்கில் நற்கருணை பேழையில் வச்சுருக்கிறார். ஸோ இது வந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்கிறது. அந்த பொண்ணு பேர் வந்து ஆக்னா. அவங்கள வந்து பேட்டி எடுக்கிறாங்க, ஷாலம் வேர்ல்ட் நியூஸ்லேருந்து பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் இதை வந்து நம்பவே இல்லை. நான் இதை ஃபஸ்ட் டைம் நடந்தப்போ எனக்கு எப்படி அதை வந்து நான் ஃபீல் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. நான் யூக்கரிஸ்டிக் மிராக்கிள்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நற்கருணை ஆண்டவர் உடலாக ரத்தமாக மாறும்லாம். ஆனால் அது வந்து நான் நம்பினது கிடையாது. ஆனால் அது எனக்கே நடக்குதுன்றப்ப நான் அதை எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க ஏதோ பாவம் செஞ்சதுனால தான் நற்கருணை ரத்தமாக மாறிடுச்சோ அப்படின்லாம் சொல்லி அவங்க உண்மையாலுமே பயந்துட்டு தான் அவங்க வந்து அந்த நேர்காணலில் சொல்கிறாங்க. 2வது அற்புதம் நடக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு வினோதமான ஒரு கனவு வந்திருக்கிறது. அந்த அற்புதம் அவங்க அடுத்த நாள் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இவங்க பங்கில் நற்கருணை வந்து ஆண்டவருடைய ரத்தமாக மாறினதுனால இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு அப்போ தான் நற்கருணை மேலே இவங்களுக்கு மரியாதையும் விசுவாசமும் அதிகரிச்சிருக்கு. இவங்க அதிலேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, நற்கருணையை நாவில் மட்டும்தான் வழங்கப்படும்ன்ற அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அழகாக. ஸோ 2வது வாரம் என்ன நடக்குது அப்படின்னாக்கா சண்டே இவங்க போகும்போது நாக்கில் தான் நடத்துகிறாங்க. அப்போ இவங்க நாக்கில் வைக்கும்போது நாக்கில் திரும்ப 2வது முறை அந்த நற்கருணையாண்டது அதுலேருந்து ரத்தம் வெளியே வந்துட ஆரம்பிச்சிருக்கு. அவங்க நாக்கு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. இவங்களுக்கு அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு நிமிஷம் அவங்க உடம்பு ஃபுல்லாக புல்லரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க நாக்கில் ரத்தம் இருக்கிறத அவங்க ரத்தத்தோடைய டேஸ்ட் அவங்க உணர்ந்துருக்குறாங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம்னா தெரியும், நம்ம புகைப்படத்தில் நாக்கில் அழகாக அந்த நற்கருணையிலேருந்து ரத்தம் வந்து ரத்தமாக மாறி இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். இந்த 2வது யூக்கரிஸ்டிக் மிராக்கிள் தொடர்ந்து அந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து அவங்க ஸ்கூலில் வந்து ஹாலிடேவாக இருந்திருக்கு, லீவு இருந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க இவங்க வந்து இப்போ நமக்கு தெரியும் இந்த மாதிரி எதுவும் நடந்துருச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக எல்லாருடைய விசுவாசமும் அதிகரிக்கும். எல்லாருமே அந்த பொண்ணை தேடி போவாங்க, அவங்ககிட்ட பேசுவாங்க, எல்லாமே நடக்கும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்கா இந்த பொண்ணோட சேர்ந்து இவங்க வந்து அவங்களுடைய ஸ்கூல் சேப்பிளில் யாரும் இல்லாதப்போ இவங்களுடைய டீச்சர்ஸ், இவங்களுடைய கூட படிக்கிற கிளாஸ்மேட்ஸு பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஜெபமாலை ஜெபிச்சுட்டு வந்துருக்காங்க அவங்களுடைய ஸ்கூல் சேப்பில். அப்போது லஞ்ச் டைமில் இவங்க வந்து சாப்பிட்லான்னு வெளியே போகலான்னு நினைக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னாக்க மழை பெய்யுது. அப்போ மழை பெய்யறதுனால இவங்களால் வெளியே போக முடியல. அதனால் தொடர்ந்து ஜெபமாலை ஜெபிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க உள்ளே இருந்து.
அப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்கா மாதாவுடைய சுரூபத்தில் அவங்களுடைய கண்ணில் இருந்து ரத்தம் வடிந்திருக்கிறது. இது வந்து அவங்களுக்கு நடந்த மாதாவுடைய சம்மந்தப்பட்ட ஒரு 6வது அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம 2 யூக்கரிஸ்டிக் மிரக்கிள் பார்த்துட்டோம். நற்கருணை சண்டே 2 சண்டே வந்து அவங்களுக்கு நற்கருணையிலேருந்து ரத்தம் வரதை பார்த்துருக்கோம். 3வது அந்த வாரத்தில் தொடர்ந்து அந்த வெள்ளிக்கிழமையை அடுத்து வரக்கூடிய அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திரும்ப அவங்க பங்கு கோயிலில் திருப்பலி நடந்து கொண்டிருக்கும்போது நற்கருணையை வழங்கும் போது இந்த தடவை என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் நற்கருணையிலிருந்து ரத்தம் வழிந்திருக்கிறது அவங்க நாக்கில். ஆனால் இந்த தடவை 3வது தடவை ஞாயிற்றுக்கிழமையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க நாக்கில் நற்கருணையை வைக்கும்போது அந்த நற்கருணை அவங்களுக்கு வந்து அது அப்படியே சதையாக மாறி இருக்குது. ரத்தம் மட்டும் வரல, சதையாகவே மாறி இருக்கு. அவங்க ஒரு பீஸ் ஆஃப் ஃப்ளஷ்ன்றாங்க, ஒரு சின்ன சதை துண்டு போல் அவங்க நாக்கில் உணர்ந்து அவங்க சொல்கிறாங்க பாருங்க, அவங்க நேர்காணலில் நான் இது உண்மையுமே பார்த்து பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த சதை துண்டையும் எடுத்து இதுக்கு முன்னாடி வந்த அந்த ரத்தத்தையும் எடுத்து அவங்க பங்கு ஃபாதர் வந்து அதை அந்த ஹோஸ்ட்டோடு சேர்த்து அந்த நற்கருணையோடு சேர்த்து அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறாரு. இப்போது இந்த சதையும் எடுத்து அவர் பத்திரப்படுத்தி வச்சுட்டு இப்போது பேராயருக்கு வந்து இந்த செய்தியை தெரிவிக்கிறாங்க. பேராயர் வந்து அவங்க பங்கில் இதை பற்றி எல்லா ஆய்வும் நடத்திட்டு அந்த நற்கருணை எது சதையாக மாறி இருக்கக்கூடிய அந்த நற்கருணையை எடுத்துக்கொண்டு அவர் ஆயரினுடைய அந்த இல்லத்திற்கு சென்று அங்கே அவர் ஆய்வு அறிக்கையை எழுதி அதை ரோமுக்கு வந்து மேற்கொண்டு மற்ற ஆய்வுகளை செய்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. சரி, ஏதோ ஒரு முறை நடந்துச்சுன்னா ஏதோ ஓகே நடந்துருச்சு, ஏதோ நற்கருணை அற்புதம் சொல்லலாம். தொடர்ந்து 3 தடவை நடந்திருக்கிறது. இப்போ அதுக்கப்புறம் 4வது 5வது தடவை நடக்குது. அப்படின்றப்ப நமக்கு இது தெளிவாக கடவுளிடமிருந்து வரக்கூடிய, இதை யாரும் அந்த பொண்ணு ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இல்லை அந்த பங்கு தந்தை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ பாருங்கள், 4வது அதிசயம் வந்து எங்கே நடக்குதுன்னா பங்கில் நடக்கலை. இவங்க ஸ்கூலில் அந்த வாரம் தொடர்ந்து இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அவங்க ஸ்கூலில் நடந்த திருப்பலியின் போது அவங்க டீச்சர்ஸ் முன்னாடி, அவங்க ஸ்கூல் பிள்ளைங்க முன்னாடி இந்த பொண்ணு திரும்பவும் நாக்கில் நற்கருணை வாங்குறாங்க. இந்த தடவையும் நற்கருணை வந்து ரத்தமாக மாறி இருக்கிறது. திரும்பவும் வந்து அந்த வாரம் தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க பங்கு கோயிலில் ஏற்கனவே எல்லா மக்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்குது, இந்த தடவை எதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லி மக்கள் பிரபலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் ஆர்வமாக ஆச்சரியத்தோடையும் அதே நேரத்தில் ஒரு பயபக்தியோடையும் எதிர்நோக்கிட்டு இருக்காங்க. இந்த தடவை நற்கருணை வாங்கும்போது என்ன நடக்கும். அதே போலவே 5வது தடவையும் அவங்க நாக்கில் வாங்கும்போது அதுவும் நற்கருணையானது ரத்தமாகவும் சதையாகவும் மாறி இருக்கிறது. 6வது அற்புதம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மாதாவுடைய சுரூபத்திலிருந்து அவங்களுடைய கண்கள்லேருந்து ரத்தம் வழிந்ததை பார்த்துட்டோம். 7வது என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, அந்த பெண்ணுக்கு வந்து இதுகள் நடுவில் நடந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சில வினோதமான கனவுகள் வரும். அந்த கனவில் ஆண்டவர் இயேசுவை அவங்க பார்ப்பாங்களாம். ஸோ அதை அவங்க வரைய கூட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆண்டவர் வந்து ரொம்ப வேதனையில் பாடுபட்டு இருக்கும்படி தலையில் முள்முடி இருக்கிற மாதிரி அவங்க வரைய கூட ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இவங்களுக்கு ஒரு நாள் என்ன நடந்திருக்கு, ஒரு சனிக்கிழமை அப்போ அவங்களுடைய கையில் ஒரு சின்ன பின்னு குத்துன மாதிரி ஒரு வலி, உள்ளங்கையில் வலி வந்திருக்குது. அந்த வலியை அப்புறம் அவங்க சரி ஏதோ அது பின்னு குத்துனதுன்னு ஏதோ ஒரு பெயின் நினச்சி அவங்க அதை விட்டுட்டாங்க. ஆனால் அது க்ளோஸாக அதை வந்து கவனமாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து நல்லா ஷைனிங் அடிக்கிற மாதிரி ஆகிருக்குது, அது பளபளன்னு ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அது ஒரு சின்ன ஒரு பருவை போல், ஒரு சின்ன பிம்பிள் போல், அது ஒரு கொப்பளம் போல் ஆகி அதுக்கப்புறம் அது வெடித்து அதிலேருந்து ஆயில் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அதை பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு காயம் அடைஞ்சது போல் அவங்களுக்கு அது தோன்ற ஆரம்பிச்சிருக்குது. ஸோ பிளட்டு ஒரு ரெட் ஸ்பாட் மாதிரி, ஒரு சிவப்பு ஒரு நிறம் மாதிரி அது மாறி இருக்குது. இது வந்து அவங்களுக்கு நடந்த 7வது ஒரு அற்புதம். தொடர்ந்து அவங்களுக்கு வந்து 5 நற்கருணை அற்புதம், ஒரு மாதாவுடைய சுரூபத்திலிருந்து இரத்த கண்ணீர் வந்தது. 7வது அவங்களுக்கு இந்த வரம் காயம், உள்ளங்கையில் அவங்களுக்கு காயம் கிடச்சிருக்கு, ஆண்டவருடைய காயங்கள். இது எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய காலகட்டத்தில் இந்த ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் 2024 வருடம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்த நற்கருணை அற்புதங்கள். இது அந்த கேரளா மாவட்டம் முழுவதும், ஏன் இது உலகம் முழுவதும் கூட, இந்தியா முழுவதும் கூட இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாக மாறியது. நம்ம எல்லாருக்குமே இது தெரியும். அந்த பெண்ணுடைய வாழ்க்கையுமே கூட அவங்களுடைய இந்த நற்கருணை அற்புதம் நடந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஆண்டவர் சொல்வார்ல, ஒரு மரத்தினுடைய கனியிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் அது நல்ல மரமாக கெட்ட மரமாக. அவங்களோட வாழ்வு மாறினுச்சு, முற்றிலுமாக அவங்களோட ஆன்மீகம் மாறிடுச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த நற்கருணை அற்புதங்கள், இந்த மாதாவினுடைய அற்புதம், இந்த காயங்களினுடைய வரம், இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அவங்களுடைய பக்தி அதிகரிச்சிருக்குது, ஆண்டவர் மீது நம்பிக்கை அதிகரிச்சிருக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களை சுற்றி இருக்கிற அவங்க பங்கு மக்கள், அவங்க ஊர் மக்கள், அவங்க ஸ்கூல் பிள்ளைங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே அந்த பயபக்தி அதிகரிச்சிருக்கு, நற்கருணை மீதான விசுவாசம் அதிகரிச்சிருக்கு அவங்க சொல்கிறாங்க. அதே போல் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஜெபமாலை ஜெபிப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு பேருக்கு வந்து வேகமாக அதை வந்து ஒரு மந்திரத்தை போல் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போது இது நடந்ததுக்கப்புறம் ஜெபமாலையை ரொம்ப அன்போடையும்
பொறுமையாக மாதா கிட்டே பேசுவது போல் பயபக்தியாக அவங்க ஜெபமாலையை ஜெபிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஜெபமாலை சொல்லிகிட்டு இருந்தாங்க, இப்போ ஜெபமாலையை ஜெபிக்கிறாங்களாம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவங்க இந்த நற்கருணை அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்ததுக்கப்புறம் தினமும் 3 ஜெபமாலைகள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 53 மணி ஜெபமாலை ஜெபிச்சுட்டாங்க. இப்போ 153 மணி ஜெபமாலைகளை பயபக்தியோட பொறுமையாக அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்களாம். அவங்ககிட்ட கேட்குறாங்க, இது வந்து நீங்கள் நம்புறீங்களா, இது வந்து யூக்கரிஸ்ட் மிரக்கிள் அப்படின்னு சொல்லி. அவங்க சொல்கிறாங்க, அது வந்து இன்னும் திருச்சபை அங்கீகரிக்கல, திருச்சபை இதை வந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நற்கருணை அற்புதம் தான், இது ஒரு யூக்கரிஸ்டிக் மிரக்கிள் தான் சொல்லி அந்த பொண்ணு சாட்சியம் பகிர்றாங்க. அவங்க பங்கு மக்கள் திருப்பலி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் வேகமாக வெளியே ஓடுறவங்களாம் இப்போ திருப்பலி முடிஞ்சதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் கொஞ்சம் நேரம் அமர்ந்து அவங்க நன்றி செலுத்திட்டு பொறுமையாக தான் அவங்க வெளியே போகிறாங்களா. நற்கருணை மீதும் திருப்பலி மீதும் அவங்களுக்கு பயபக்தியும் மரியாதையும் விசுவாசம் அதிகரித்திருக்கிறது. அதே போல் அவங்க ஸ்கூலில் ப்ரேயர் ரூமில் இப்போ நிறைய பேர் வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்களாம். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவாசம், கத்தோலிக்க விசுவாசத்தினுடைய ஒரு எழுப்புதலை நம்மளால் பார்க்க முடியும். நமக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. நம்மளுடைய நற்கருணை மீதான நம்மளுடைய பார்வையவே இந்த நம்ம காலகட்டத்தில் வீடியோ ஃபோட்டோ ஆதாரங்களோடு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த நற்கருணை அற்புதத்திலேருந்து நம்மளுடைய நற்கருணை மீதான நம்மளுடைய மனப்பான்மையும் பார்வையும் கண்டிப்பாக மாற வேண்டும். ஒரு புது எழுப்புதலை, விசுவாசத்தில் ஒரு புது மறுமலர்ச்சியை நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம இந்த ஒரு நிகழ்விலிருந்து நம்ம கொண்டு வர முயற்சிக்கணும். இனி நம்ம திருப்பலிக்கு வந்து ஏனோ தானோ நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்போ ஒவ்வொரு முறை நற்கருணையிலையும் திருப்பலியில் குருவானவர் உயர்த்தும் போது அங்கே ஆண்டவர் உண்மையாலுமே வருகிறார். இனி நம்ம வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனாக்க யாரையோ ஒரு மனுஷங்களை தேடியோ இல்லை ஃபாதர் சிஸ்டர்ஸ் தேடியோ ஏதோ தேவையில்லாம் மனுஷங்களை தேடி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உண்மையாகவே ஒவ்வொரு ஆலயத்திலும் நற்கருணை பலியில் இருக்கிறார். ஒவ்வொரு நற்கருணை சிற்றாலயத்திலும் அவர் எழுந்தேற்றம் செய்யப்பட்டு அந்த நற்கருணை பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் நம்ம ஜீசஸ் கிட்டே போகலாம். நமக்கு மனசு கஷ்டமாக, உடல் கஷ்டமாக, எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை நேரடியாகவே போய் ஆலயத்தில் அவரை சந்திக்கலாம். இனி நம்ம ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி மட்டும் போயிட்டுருக்கோம்னா தினமும் திருப்பலிக்கு போகலாம். உண்மையிலே நற்கருணையில் ஆண்டவர் தான் இருக்கிறாருன்னா அவர் நம்ம ஏன் தினமும் சந்திக்கக்கூடாது? இனி நம்ம நற்கருணையை வந்து நாவில் பெற முயற்சிப்போம். திருப்பலியின் போது பராக்குகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாமல் பயபக்தியாக முட்டி போடுற வேண்டிய இடத்துல முட்டி போட்டு அது உண்மையிலே ஆண்டவர் அப்படின்றத உணர்ந்து இது எல்லாத்தையும் தாண்டி நற்கருணை பெறுவதற்கு முன்னாடி அது உண்மையாலுமே ஜீசஸ், உண்மையாலுமே சர்வத்தையும் படைத்த வல்லமை கொண்ட ஆண்டவர் அதில் வருகிறார் அப்படின்னா, கடவுள் அதில் வருகிறார் அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்ம மனசில் பாவத்தில், நம்ம ஆன்மாவில், உடலில் பாவத்தை வைத்து கொண்டு அதை வாங்குவதனால தான் இது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டேங்குது. நம்மளுடைய ஆன்மாவில், உடலில் இந்த கத்தோலிக்க திருச்சபையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியல. பிரிவினை சகோதரர்கள் இறை வார்த்தையை வைத்து கொண்டிருக்கிறார்கள், நிறைய அற்புதங்களை பார்க்கிறார்கள். நம்ம இறை வார்த்தை மாமிசமாக மாறி அந்த மாமிசத்தை நம்மளுடைய திரு அவையில் நம்ம வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் எழுப்புதலையும் பார்க்க மாட்டேங்கிறோன்னா அந்த நற்கருணை நம்ம முழு விசுவாசத்தோடையும் அதை வந்து பாவம் இல்லாமல் நற்கருணை பெறுவதில்லை. அப்படின்னாக்கா நம்ம ஒவ்வொரு முறை திருப்பலி அட்டன் பண்ணி நற்கருணை பெறுவதற்கு முன்பாக கண்டிப்பாக ஒரு கத்தோலிக்க குருவானவரிடம் பாவ மன்னிப்பு பெற்று பாவ அறிக்கை செய்து பரிசுத்தமாக வாங்கணும். அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம ஆண்டவருடைய உடல் நம்மளுடைய உடலில், அவருடைய ரத்தம் நம்மளுடைய ரத்தத்தில் கலக்கும்போது பாவம் இல்லாமல் நம்ம இருந்தோம். அப்படின்னாக்க 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27வது வசனத்துலேருந்து நம்ம வாசிச்சோன்னா, நற்கருணையை தகுந்த தயாரிப்பு இல்லாமல், தகுதி இல்லாமல் பெறுவதனால தான் நம்ம தண்டனை தீர்ப்புகளாகிறோம், எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி இறை வார்த்தை சொல்லுது. அப்போ நம்ம அவருடைய உடலும் அவருடைய ரத்தமும் நம்மளுடைய உடல் ரத்தத்தோடு நம்ம பாவம் இல்லாமல் இருக்கும்போது கலக்கும்போது நாம் இன்னொரு மறு கிறிஸ்துவாக கண்டிப்பாக மாறுவோம். இந்த நிகழ்வு நம்மளை 2 விஷயம் செய்யக்கூட அழைக்கிறது. ஒன்று, நற்கருணையை இனிமேல் முழு விசுவாசத்தோடு, அது பார்க்குறதுக்கு அது வெள்ளை ஓஸ்தியமாக தான் இருக்குது. ஆனால் இந்த நிகழ்வு நமக்கு நம்ம ஊரில் நம்ம கண்ணு முன்னாடி வீடியோ ஃபோட்டோ ஆதாரத்தோடு இருக்கிறது. அதில் உண்மையிலே ஆண்டவர் உடலும் ரத்தமும் அந்த நற்கருணை ஒவ்வொரு துகள்களிலும் இருக்கிறார். அப்போது இனி நான் அதை வந்து விசுவாசத்தோடு, முழு விசுவாசத்தோடு அணுகணும். 2வது, இனி அதை நான் தகுதியோடு, தயாரிப்போடு, பரிசுத்தமாக நான் அதை அணுகணும் அப்படின்னு இந்த 2 மாற்றத்தை மட்டும் இந்த நிகழ்விலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். அப்போ இனி ஒவ்வொரு முறை திருப்பலியின் போது நற்கருணையை குருவானவர் உயர்த்தும் போது கொஞ்சம் கூட நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது உண்மையிலே ஆண்டவருடைய உடல், ரத்தம், ஆன்மா, தெய்வீகம் இங்கே இருக்கிறது.
அவர் எனக்குள்ளே வரப்போகிறார்னா நான் பாவ அறிக்கை செய்யாமல் அவரை நான் வாங்க முடியாது. வாங்கினா நானே எனக்கு எதிராக தண்டனை தீர்ப்பையும் எல்லா பிரச்சனைக்கும் சாபத்துக்கும் நான் ஆளாகிறேன் அப்படின்றத உணர்ந்தவர்களாக நம்ம அதை முழு விசுவாசத்தோடு முழு தகுதியோடு பரிசுத்தமாக அதை நம்ம வாங்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்வும் முழுமையாக மாறும். நம்மளுடைய லைஃப் இனி யூக்கரிஸ்ட் சென்டர்டாக இருக்கணும். நற்கருணையை மையமாக கொண்ட வாழ்க்கையாக நம்ம மாற்ற ஆரம்பிப்போம். எதா பிரச்சனைனா ஆலயத்துக்கு போகலாம், எதா பிரச்சனைனா திருப்பலிக்கு போகலாம், எதா பிரச்சனைனா நற்கருணை சிற்றாலயத்துக்கு போய் உட்காந்து ஒரு ஜெபமாலை ஜெபிச்சுட்டு அமைதியாக உட்காந்து ஆண்டவர்கிட்ட பேசலாமே. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உயிரோடு இருந்த அதே ஆண்டவர் அவருடைய சொந்த ஊரில் விசுவாசம் இல்லாமனால அவரால் எந்த வல்ல செயல்களும் செய்ய முடியலன்னு நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாதனால தான் எந்த வல்ல செயல்களையும் நம்முடைய வாழ்விலும் அவர் செய்ய முடியல. ஆனால் நமக்கு இந்த நிகழ்வு நம் விசுவாசத்தை இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. இனிய நற்கருணை நம்ம எங்கே பார்த்தாலும் சிற்றாலயத்திலையும் சரி திருப்பலியிலும் சரி இனி அது ஆண்டவர்ன்றதில் நமக்கு கொஞ்சம் கூட ஒரு சந்தேகமே நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதை தகுதியாக விசுவாசத்தோட ஆண்டவர் நான் அணுகுனேன்னா அந்த சிற்றாலயத்தில் சென்று ஜெபமாலை ஜெபிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம பேசலாமே, கேட்கலாமே. அவர் உயிரோடு இருக்கிறார், அவரோட இதயம் துடித்து கொண்டிருக்கிறது. நம்ம பேசுகிறத அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். நற்கருணையில் எல்லா பிரச்சனைக்கும் அங்கே தீர்வு இருக்கிறது, அவர்கிட்ட தீர்வு இருக்கிறது. நம்ம அவரிடம் சென்று நம்ம ஒரு நல்ல ஒரு நண்பனாக, ஒரு நோயாளி ஒரு மருத்துவரை சந்திப்பது போல், ஒரு பிள்ளை ஒரு அப்பாவை சந்திப்பது போல் அவரை போய் சந்தித்து அவர்கிட்ட நம்ம பேசுவோமே. அவரோட ஒரு உறவை, இனி நற்கருணை ஆண்டவரோட ஒரு உறவை பலப்படுத்தவும் புதுப்பிக்க இந்த நிகழ்வு நமக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்கணும். நம் விசுவாசத்தையும் நாம் பரிசுத்தத்தோடு அவரை அணுக வேண்டும் என்ற இந்த 2 பாடங்களையும் இந்த நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். நம் வாழ்வை நற்கருணை மையமாக கொண்ட ஒரு வாழ்வாக மாற்ற முயற்சிப்போம். ஆமேன்.